இந்த சாஃப்டான பர்பி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு மைசூர் பாக் மாதிரி இருக்குது. நீங்கள் பிக்னஸ் இருந்தால் கூட எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க. சேம் மெத்தட், கரெக்டான மெஜர்மெண்ட் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணால் கரெக்டாக இதே மாதிரி சாஃப்டாக பர்பி வரும். எங்கள் வீட்டில் பசங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுங்களுக்கு கூட நல்லா பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியான மெத்தடில் பார்ப்போம். முதல்ல ஒரு வானல்லே 2 ஸ்பூன் நெய் போட்ட உடனே நம்ம 1 கப் மெஜர் வச்சு அதே கப்லே எல்லா மெஜரிங் வச்சுக்கணும். 1 கப் கடலை மாவு நல்லா சிலச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு 6 to 7 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவுலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஹெல்த்தியாக பருப்பி ரெடி பண்ணுறோம். அதுக்காக கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். இது பாருங்கள், ஃபுல்லாக 7 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அதே கப்லே 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணால் நம்ம பருப்பி இன்னும் டேஸ்ட் வரும். கூடவே 2 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம பருப்பி ரெடி பண்ணால் டேஸ்ட்டு கேட்கணுமா, கேட்காது மாதிரி டேஸ்ட் வரும். இதே மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் விட்டால் கூட கீழே உட்காந்துரும். நம்ம வானல் ஹெவி பாட்டம் இருந்தால் கீழே ஒட்டாது, நம்ம பருப்பி டேஸ்டியாக நல்லா வரும். பாருங்கள், ரெண்டுமே சேர்த்து ஃபுல்லாக 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. கலர் பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டெக்ஸ்டர் இந்த மாதிரி இருந்ததான் நம்ம மாவில் பச்சை வாசனம் நல்லா போயிட்டு இருக்கோம். கூல் ஆகணும். வேறு பிளேட்லேயே மாற்றிக்கலாம். அதே வானல்லே நம்ம சர்க்கரை சிரப் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இது சைடில் வச்சுட்டு அதே வானல்லே அதே கப்லே 1 கப் சர்க்கரை, நம்ம முதல்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சரியாக போடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம சர்க்கரை நல்லா மெல்ட் ஆச்சுன்னா பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்தால் தான் நம்ம சர்க்கரை சிரப்பில் கரெக்டாக மெத்தட் வரும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் இந்த மாதிரி சர்க்கரை சிரப்பில் பபுள்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இந்த டைம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கடலை மாவு, கோதுமை மாவு இது சரியாக போடுங்க. போட்டு உடனே கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் குக் பண்ணால் நம்ம பர்பிலே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். எல்லாம் சர்க்கரை சிரப் அப்சர்வ் போயிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்தனா கீழே ஒட்டாது, நல்லா குக் ஆயிரும். 2 ஸ்பூன் நெய் போட்டு உடனே சும்மா 4 டேபிள் ஸ்பூன் பால், முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் பால் போட்டு கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் குக் பண்ணால் இந்த பர்பி மிக்சரில் பால் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே பால் குக் பண்ணிவிட்ட பிறகு இன்னும் 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், கரெக்டாக பால் எல்லாமே அப்சர்வ் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய், இந்த பர்பி ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக 10 ஸ்பூன் நெய் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கலந்துக்கிட்டே குக் பண்ணால் நம்ம பர்ஃபி மிக்சர் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை வந்ததான் நம்ம பர்பிக்காக கரெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பர்பி செட் பண்ணுறதுக்கு ட்ரே இல்லைனா பிளேட் இருந்தால் கூட நெய் தடவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஆயில் பேப்பர் ரெடியாக வச்சுட்டேன். போட்டு எல்லா மிக்சர் போட்டு உடனே நல்லா ஸ்போச்சில் இல்லைனா ஸ்பூனில் நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். நம்ம பர்பி ரெடி பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ட்ரை ஃப்ரூட் பிடிச்சனா போடுங்க, இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட் அமுத்தி இந்த மாதிரி உள்ளே உக்காரணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பாதிக்கும் லைட்டு பிறகு எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டேன்னா அந்த ஹெல்த்தியான டேஸ்டான நெய் பர்பி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோவே சூப்பராக மவுத் மெல்ட்டிங்காக இருந்துச்சு.
கீழே நீங்கள் ஆயில் பேப்பரை போட்டோன்னா எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக பர்பி வந்திருக்கு, அது கூட ஹெல்த்தியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம முயற்சி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.